Hi friends, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் ரசி லைஃப் ஸ்டைல்னு உள்ளதை மை லைஃப் ஸ்டைல்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமையும் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலுக்கு அது மோட்டிவேஷன் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் ஈத் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? சந்தோஷமாக போச்சிங்களா? எனக்கு சந்தோஷமாக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஈத் முடிஞ்சு வெளியில் நாங்கள் பார்க்கு மால் எல்லாம் போயிருந்தோம். அந்த விளாக் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அது என்னால் போட முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் 6 நோன்பு வைக்கலான்னு ஐடியா பண்ணி பெருநாள் 1 டே விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பேரும் சேர்ந்து வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி நோன்பு பிரிஞ்சு போகிறது ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையோடு வச்சிடலாம். அப்புறம் நான் இந்தியா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபினிஷிங் பண்ணோம். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நோன்பு இருக்குது. நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். என்னோடய ஹஸ்பண்ட் கட்லெட்டு அண்டு கேஎஃப்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வீட்லேயே வெஜிடபிள் வச்சு செஞ்சிடலாம், வெஜ்ஜு வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதும் இங்கே சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இப்போ ரம்லான் நோம்புலலாம் வெளியிலேயே வாங்கிக்கிறது முதிர் வீட்டிலேருந்து வந்துடும். அதனால் நான் மேக்ஸிமம் அதிகமாக நான் குக் பண்ணலை. இப்போ நான் வீடியோஸ்க்கு நான் குக் பண்ணி கொஞ்சம் கேப் விழுந்துட்டு நான் விளாக் தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஸோ இவங்க ஆசைப்படுறத நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கின்னு இவங்களுடைய ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நான் செஞ்சுருந்தேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பொட்டேட்டோ, கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்மள்ட்ட அது போட்டுக்கலாம். சில்லிஸ் அண்டு கார்லிக், கொரியாண்டர் கொஞ்சம், இப்போ ஆனியன், கேரட், கொரியாண்டர், சில்லி எல்லாத்தையும் பொடுசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருங்க. எல்லாத்தையும் அதுலேயே ஒன்றா போட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு டேஸ்ட்டுக்காக என்ன மசாலா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மஞ்சப்பொடி, உப்பு கலந்து, கபாப் மசாலா 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். அது நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கட்லெட்டு சேஃபில் என்ன சேஃப் நமக்கு வேணுமோ அந்த சேஃபில் நம்ம எடுத்துகிட்டு, நான் இது மைதா மாவு இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 எக் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்லெட்டை இதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் நல்லா ப்ரெட் பண்ணி, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் ப்ரெட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இது கட்லெட்டுக்கு நம்ம பிரெட் கிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணல. இப்போ ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மாவு தான். இது நம்மளுக்கு இந்த டேஸ்ட் ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் கிடைக்கும். வெஜிடபிள் கேஎஃப்சி கட்லெட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்க என்னங்கிறது எனக்கு தெரியலை. மைதாவில் ஆக்சுவலாக இது நினச்சி போடுவாங்க. நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்லி மட்டும் நான் அதில் நினச்சி போட்டிருக்கேன். சாப்பிட நல்லாவும் மேலே கிரிப்ஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மசாலாலாம் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கட்லெட்டு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பட் இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டிருக்கிறதுனால நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூல்ட்ரிங்க்ஸ் பால் சர்பத்து கொஞ்சம் கலக்கியிருந்தேன், நன்னாரி சர்பத்து கொஞ்சம், அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 2 டம்ளருக்கு பாதாம் மில்க் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் முதிர் வீட்டிலேருந்து அவங்க அம்மாவும் நோன்பு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு சாப்பாடு கப்ஸா கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்களாம் மேக்ஸிமம் நோம்பில் கப்ஸா தான் சாப்பிட்றாங்க நோன்பு திறந்து. அது எனக்கு செட் ஆகாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அவங்க வரக்குள்ளே சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு, மீன் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரூமுக்கு வரக்குள்ளே. இந்த பாருங்களேன், இது இங்கே உள்ள மசாலா வடை அப்படின்னு சொல்கிறாங்க. உருண்டை உருண்டையாக பால் ஷேப்பில் பண்ணிட்டு செஞ்சுருக்காங்க.
அதை அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் சாஸ் வச்சு இந்த டிஷ்ஷுக்கு மேலே பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாண்ட்விட்சுக்கு அப்படியே வச்சு இந்த அனைத்து பொருளுமே ஒரு சேர்த்து ஒரு சாண்ட்விட்ச் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் இங்கே சவுதியில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில ஃபுட்டுங்கள் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ட்ரிங்க்ஸும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதில் வந்து ஒன்று கொய்யா ஜூஸுங்க. கொய்யா ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா நியூட்ரலாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஜூஸில் இது. சில ஃபுட்டுங்க எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ். ஸ்வீட்டாக இருக்கட்டும், சாண்ட்விட்சாக இருக்கட்டும், சவுதி ஃபுட்டில் முக்கால்வாசி வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வச்சு எல்லாம் வந்து நோன்பு திறந்தாச்சு. நல்லபடியாக 6 நோன்பு வச்சு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக 6 நோன்பு கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஊரில் இருக்கும் போது தனித்தனியாக 2 பேரும் வைப்போம். இப்போ 2 பேரும் சேர்ந்து வைக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா விதிக்கப்பட்ட கடமையான நோன்பு ரமலான் நோன்போடு சேர்த்து 6 நோன்பையும் நம்ம வந்து கடைப்பிடித்தோம்னா வருடம் முழுவதும் நம்ம நோன்பு பிடித்த நன்மையை நம்மளுக்கு அல்லாஹ் வந்து கூலியாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை வந்து முடிந்த அளவு எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் 6 நோன்பை நோற்று அதுக்குண்டான பலனை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வருடம் முழுவதும் நம்மளுக்கு நோன்பு வைத்த நன்மை கிடைக்குதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் துவா செஞ்சுருக்கேன். ஆமீன். 2 மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அதை வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அவங்க எலக்ட்ரிஷியனு. அந்த வேலை முடியறதுக்குள்ளே நீ ப்ரிப்பேர் பண்ணிடுவியான்னு கேட்டாங்க. 1/2 ஹவரில் ஓகேங்க நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மீன் வந்து கழுவி பாதி மீன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மீனை எடுத்து சரி ஆன வச்சிடலாம் அப்படின்னு கத்திரிக்காய் இருந்துச்சு அதை வச்சு பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாறை மீன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து சில மீன்கள்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது. இங்கே வந்ததுலேருந்து மத்தி மீன் எனக்கு ரொம்ப இந்த மத்தி மீன் பிடிச்சிருக்கு. நம்ம ஊரில் இந்தியாவில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே உள்ள மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குங்க. சாப்பிடவும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் காட்டுறேன் பாருங்களேன். அந்த மீன் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். மத்தி மீன்னா ரொம்பவே லைக் பண்ணுவேன். பெரிய மத்தியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழம்பு ரைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட்றதுக்கு அவங்களும் வேலையை முடிச்சிட்டாங்க. ஃப்ரைடே லீவில் தான் சமைச்சு எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இங்கே நான் வந்திருக்கிறதுனால இவங்களால போக முடியல. அதனால் இங்கே வர சொல்லி செய்து கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டுங்களுக்கு சமைக்க தெரியாது. அதனால் இவங்க போனாங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி மீன் குழம்பு செய்து கொடுத்துட்டு வருவாங்க. வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான். எங்களுடைய லைஃப் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. அனுதாபத்துக்குரியதாக தான் இருக்குது. செய்கிறத தெரிஞ்சதை செய்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டில் வாழ்கிற வேலை செய்கிற அனைத்து ஆண்களுக்காகவுமே மக்களுக்காக எல்லா இடத்துல துவா செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாக் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you. bye.